அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நாவல் நிகழ்ச்சியில் நின்றிருக்கிறீர்கள். உலக நாவல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் நினைக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாகானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உலக நாவல் நிகழ்ச்சியில் நாங்கள் போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் நிலைமை என்று சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தை தொடர்பாக பார்ப்போம். பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு நாடு திரும்பி விட்டார்கள், அமெரிக்கா நாடு திரும்பி விட்டார்கள். பேச்சுவார்த்தை தொடர்பாக நிலைமை என்ன என்று கூறுவீர்களா? பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் கூறியது போலதான் அமெரிக்காவின் தூதுக்குழுவும் பேச்சுவார்த்தை குழுவும் பாகிஸ்தான் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவும் நாடு திரும்பி இருக்கிறார்கள். ஈரான் பேச்சுவார்த்தை குழுவுக்கு பாகிஸ்தான் தனது போர் விமானங்களையும் துடக்கி அனுப்பி இருந்தது அவர்களுடைய பாதுகாப்புக்காக. அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை உலக நாடுகளை மிகப்பெரிய ஒரு கவலைக்குள் ஆழ்த்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பேச்சுவார்த்தை பிறகு இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும், உலகத்தின் பொருளாதாரத்துல தற்போது இருக்கிற நெருக்கடிகளை கொஞ்சம் குறையும் என்று நினைத்த பல நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக மாறி இருக்கின்றது. அந்த ஏமாற்றத்தை பிரித்தானியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகிறார், இது ஒரு மிகவும் ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி, தங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது என்று சொல்லியும், ஆனால் இந்த பேச்சுக்கள் இந்த அதாவது ராஜதந்திர முயற்சிகளை தொடர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே கருத்தை தான் ஆஸ்திரேலியாவின் வெளிவார அமைச்சர் பெனி வாங் அவர்களும் கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கியத்துவம் பிரையாரிட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், பேச்சுவார்த்தைகள் முறிந்தது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை கொடுப்பதாக. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது எரிபொருள் விநியோக தொடர்பில். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன, 2 அமெரிக்க வெளிவார அமைச்சர்களின் கருத்தின் அடிப்படையில் அவர்களுடைய கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போர் பேச்சுவார்த்தை முறிவடைந்திருந்தாலும் போர் நிறுத்தம் ஏப்ரல் 21 வரையிலும் அது நீடிக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் சவுதி அரேபியாவின் அரசர் மற்றது எகிப்தின் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பேச்சு இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் தனது விமானங்களை போர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போது பாகிஸ்தான் தனது படையினரை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி இருக்கின்றது. அதே சமயம் ஓமான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், இந்த போர் நிறுத்தம் ஏப்ரல் 21 வரையும் இருந்தாலும் அதனை நீடிப்பதற்கான முயற்சிகளை எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும் என்று ஓமான் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார். அப்ப இதுல போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இப்போ தற்போதைய நிலையில் உலகம் எதிர்பார்த்தது போல ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படவில்லை. அது இன்னும் மூடப்பட்டுத்தான் இருக்கின்றன. கப்பல்களிட போக்குவரத்தும் வளமைக்கு திரும்பவில்லை. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப நியூயார்க் டைம்ஸ் தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் 3 எரிசக்தி நிறுவனங்கள் கூறியிருக்கின்றன, இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவது இன்னும் தொடருமாக இருந்தால் உலகின் எரிசக்தி வர்த்தகம் ஒரு கொலாப்ஸாக போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று 3 அமெரிக்க எரிசக்தி நிறுவனங்களை ஆதாரமாக கொண்டு அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை எந்த விதமான இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான விடயம் மட்டும்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரானும் அதை மறுத்ததாக கூறப்படுது. அதாவது அணு சக்தி தயாரிப்பது தொடர்பாக, அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக அவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக. அதுதான் ஒரு முக்கிய விடயம். அந்த பேச்சுவார்த்தையை எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் முடிவுக்கு வந்ததற்கு அது ஒரு காரணமா? அதுவும் ஒரு காரணம். என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா 3 முக்கிய நிபந்தனைகளை வைத்திருந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த 3 முக்கிய நிபந்தனைகளையும் இவர்கள் முன்னர் கூறவில்லை. பிறகுதான் அவர்களோட 15 அம்ச திட்டத்தில் இருந்தாலும்
அந்த 3 முக்கிய அம்சங்களை அமெரிக்கா முன்வைத்திருந்தது. என்னென்று சொன்னால் ஏன் அது ஃபெயிலியர் ஆனது என்று சொன்னால், ஒன்று நீங்கள் கூறியது போல நியூக்ளியர் இஷ்யூ வந்து, அதாவது அமெரிக்கா டிமாண்ட் பண்ணது என்று சொன்னால் இத அந்த யுரேனியத்தை கையளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த யுரேனியம் சென்ட்ரிபியூஜ் பண்ற மையங்களை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும், இல்லாது செய்ய வேண்டும். அடுத்ததாக அந்த இனி வரும் ஏவுகணை அணு குண்டுகளை தயாரிப்பதை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதாவது யுஎஸ் குயிக்கா அது அவர்களின் 3 அம்ச கோரிக்கை என்னவென்று சொன்னால், நோ நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது, ஹோர்முஸை திறக்க வேண்டும், உடனடியாக போரை நிறுத்த வேண்டும். ஈரான் டிமாண்ட் என்று சொன்னால் எல்லா தடைகளையும் நீக்க வேண்டும், எல்லா தடை செய்யப்பட்ட, அதாவது இவர்களால் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட தங்கள் நிதிகளை விடுவிக்க வேண்டும், இழப்பீடு தர வேண்டும், ஹோர்முஸை வந்து தாங்கள் முற்றாக கையகப்படுத்த, அதாவது ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஹோர்முஸ், அதுதான் அவர்களுடைய நிபந்தனையாக இருந்தது. இங்க வந்து பிழைச்சது என்ன, ஃபெயில் எங்கே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று இந்த நியூக்ளியர் இஷ்யூ, இரண்டாவது வந்து ஹோர்முஸ். அமெரிக்கா கூறியிருக்கின்றது அதை உடனடியாக திறக்க வேண்டும், ஆனால் அது வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பேரம் பேசும் பொருளாக இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து ஈரான் இந்த அசெட் ரிலீஸ் பண்றது அல்லது இழப்பீடுகளை, இந்த போர்னால் இவர்கள் மேற்கொண்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளிலும் இருதரப்பும் உடன்படவில்லை என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலையில வந்து செகண்ட் ரவுண்ட் இருக்குமா இருந்தால், இப்ப 2வது உளவு பாசிபிள் என்று சொன்னால், இதுல வந்து அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நிபந்தனைகளில் ஏதாவது விட்டுக் கொடுப்புகளாக இருக்குமாக இருந்தால் இருதரப்பிலும் 2வது சுற்று பேச்சுக்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் என்று கூறுகிறார். எந்த கட்டத்தில் அப்பாஸ் அரக்சி அவர்களுக்கும் விட்காஃபுக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடந்ததாக கூறப்படுது? எந்த கட்டத்தில் இந்த வாக்குவாதம் நடைபெற்றது? ஹார்முஸ் நீரிணையின் தொடர்பாக மிகப்பெரிய வாக்குவாதம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. துருக்கியின் ஊடகம் கூறியிருக்கின்றது இருவரும் அதில் பலத்த குரலில் சண்டை பிடித்ததாக கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த ஹார்முஸ் நீரிணை தான். இந்த ஹார்முஸ் நீரிணையில் இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே அமெரிக்காவின் 2 டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் அந்த ஹார்முஸ் நீரிணையின் கீழ் சென்றதாக கண்ணிவடிகளை அகற்ற ஆரம்பித்து விட்டதாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்தது. ஆனால் அது உடனடியாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த அப்பாஸ் அரக்சிக்கு அது கூறப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் என்னென்றால் பேச்சுவார்த்தையை ஒரு மையப்பொருளாக வைத்துக் கொண்டு பின்னுக்கு இத்திரைமறைவில் இவர்கள் ராணுவ நடவடிக்கையை எடுக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் ஈரானுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் பிறகு நியூயார்க் டைம்ஸ் அதை என்னென்று போட்டிருக்கிறது என்று சொன்னால், 2 கப்பல்கள் ஓமான் வளைகுடாவில் இருந்து ஹார்முஸ் நீரிணைக்கு சென்றதாகவும், அதை கண்ட ஈரானின் ஆளில்லாத தாக்குதல் விமானம் வந்து அந்த கப்பல்களை நோக்கி சென்று வட்டமிட்டதாகவும், அதை தொடர்ந்து கப்பல்கள் மீண்டும் திரும்பி விட்டதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார். அவ்வளவுதான் அதுல நடந்தது. ஆனால் ஈரான் கூறியிருக்கிறது இதற்கு மேலேதும் வந்தால் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறியிருக்கிறது. அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம், சுயஸ் கால்வாய் இருக்குது. சுயஸ் கால்வாயில் ஒரு வருடத்துக்கான வருமானம் $10 பில்லியன். பனாமா கால்வாய் இருக்கின்றது, ஒரு வருடத்துக்கான வருமானம் $5 பில்லியன். ஆனால் இந்த ஹார்முஸில் ஈரான் நிதியை வசூலிக்குமாக இருந்தால் ஒரு வருடத்துக்குரிய வருமானம் 70 தொடக்கம் $90 பில்லியன் என்று ப்ளூம்பர்க் சொல்லி இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் அதுதான் இவர்களுக்கு பெரும் மிகப்பெரிய முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஈரான் கூறுகிறது அந்த நிதியை வந்து இவர்களின் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை மீள் கட்டுமானத்துக்கு தங்களுக்கு அந்த நிதி தேவை. அதுதான் உங்களுக்கு தெரிந்தான ஸ்டீவ் விட்காஃபை பொறுத்த அவர் ஒரு வர்த்தகர்.
அப்ப வர்த்தகர்களுக்கு தெரிந்தால் எங்கு லாபம் எங்கு நட்டம் எப்படி உழைப்பது என்று அதுலதான் இரு தரப்பினரும் வாக்குவாதப்பட்டதாக கூறப்படுது. அந்த வாக்குவாதப்பட்ட நீங்கள் கூறிய, அதாவது இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக வாக்குவாதப்பட்டதினால்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிளம்பி எழுந்திருக்கின்றார். அமெரிக்காவுடைய கடற்படை உடனடியாக ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் என்று சொல்லியிருக்கிறார். அதான் காரணமா? அந்த காரணத்துக்காகத்தான் ஹார்முஸை முற்றுகையிடப் போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி முற்றுகையிட முடியுமா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அவற்றை ட்விட்டர் தளத்தில் கூட, அதாவது ட்ரூத் சோஷியல் தளத்தில் கூட உடனடியாக இமீடியட்டாக ஹார்முஸை நாங்கள் மூடுகிறோம் என்று. ஹார்முஸை மூட முடியுமா? அதுதான் ஒரு கேள்வி. அது ஹார்முஸை மூடுவது மட்டுமில்லை, இன்னொன்றையும் கூறியிருக்கிறார். தன் கடற்படையினருக்கு தாங்கள் கூறியிருப்பதாகவும், ஹார்முஸ் நீரிணையாக ஈடாக வருகின்ற கப்பல்கள் பணத்தை செலுத்தி இருந்தால், ஈரானுக்கு பணத்தை செலுத்தி வந்தால் அந்த கப்பல்களை தடுத்து நிறுத்துமாறு என்று, அதாவது இன்டர்நேஷனல் வாட்டர்ல இவை என்ற கப்பல் நிற்கும். அதுக்குள்ளால எதுவும் ஒரு கப்பல் வந்தது என்று சொன்னால், அது காசு கட்டி இருந்தால் அமெரிக்கா அதைக்கு தடுத்து நிறுத்தும் என்று. இல்லீகல், அந்த காசு கொடுப்பது இல்லீகல் என்று எல்லா வளத்திலும் அவர்கள் ட்ரை பண்ணுகிறார். ஆனால் ஹார்முஸை மூட முடியுமான்றது ஒரு முக்கிய கேள்வி. ஒரு 33 கிலோமீட்டர் அகலமானதுதான் அந்த ஹார்முஸ். அது ஒரு நரோ, அது ஒரு ஒடுக்கமான பாதை. அதிலும் ஈரான் சொல்லி இருக்கின்றது, சில இடங்களில் கண்ணிவடி இருக்கு, எங்கட மெப்பை பார்த்து வாங்குவோம்னு சொல்லி இருக்கு. இப்ப ஈரானிடம் ஹலீஜ் என்ற ஒரு ஏவுகணை இருக்கின்றது, ஃபாஸ் என்ற ஏவுகணை, ஆன்டிஷிப் மிசைல்ஸ் என்று சொல்றது, அதாவது ஆன்டிஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்றது, கப்பல்களை தாக்குகின்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 300 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அதை விட நூர் என்றது மற்றது காதர் என்ற 2 குரூஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கின்றது. அதை விட கிட்டத்தட்ட 5000 தொடக்கம் 6000 கண்ணி வெடிகள் இருப்பதாக இவர்கள் கணிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது FAC என்று ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் என்று சொல்றது, போட்டுகள் வந்து இந்த மிசைல்ஸ் கூட்டின வள்ளங்கள், விசைப்படகுகள் அல்லது 50 கலிபர் துப்பாக்கிகள் கூட்டிய விசைப்படகுகள் 300-400 இருக்கின்றன. ஏன்னா ஈரான் வந்து ஏசிமெட்ரிக் வார்ஃபேர், சமச்சீரற்ற ஒரு போருக்கு தான் ஈரான் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த கண்ணிவடிகள் கூட சீபெட் என்ற கடல், அது பல வகைகள் இருக்கின்றன. மிதக்கின்றது இருக்கின்றது, அடுத்தது கடல் அடித்தளத்தில் இருக்கும், அது ஷிப் வந்தவுடனே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த சென்சரால போய் வெடிக்கும். அப்படியான அதை தேடி கண்டறிவது எல்லாம் மிகப்பெரிய கடினம் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது ஈரான் வந்து அந்த இடத்தில் வந்து லாக், குசேம் மற்றது அபு முசா என்ற 3 தீவுகளையும் கட்டுப்படுத்தி, அந்த 3 தீவுகளும் அந்த நீரிணையில் இருக்கின்றன. அவை இந்த நீரிணையின் பாதுகாப்பு அரண்களாக இருக்கின்றன. அங்கு மிசைல்ஸ் இருக்கின்றது, பங்கர்கள் இருக்கின்றன, பதுங்குகுழிகள் இருக்கின்றன என்று இருக்கின்றன. இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும், இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமயத்துல சீனா வந்து தனது ஏவுகணைகளை கொண்டு போய் அங்கு இறக்கி இருக்கிறது. அதாவது மேன் பேட் என்று சொல்றது, தோளில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள். என்னென்று சொன்னால், இந்த அதாவது தாழ்வாக பறக்கும் ஒரு தர இறக்கத்தை தடுப்பதற்கான முயற்சியாக சீனா வந்து அந்த ஏவுகணைகளை கொண்டு கொடுத்திருக்கிறது. ரஷ்யாவிடமும் ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் இங்கு கதைத்திருக்கிறோம். ரஷ்யாவின் 2500 ஷெல் ஏவுகணைகளையும் லாஞ்சர்கள் 500ஐயும் ஈரான் வாங்கியிருந்தது என்று சொல்லி அவதானிகள் கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால், 1991ஆம் ஆண்டு ஈராக் பிரச்சனையின் போது கூட அந்த கடற்பகுதியில் இது வைக்கப்பட்டிருந்த கண்ணிவடிகள் அகற்றுவதற்கு 40 கப்பல்களும் 4 மாதங்கள் எடுத்ததாக கூறப்படுகின்றது. இப்போ ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், மைன் ஸ்வீப்பர் என்ற சொல்கின்ற இந்த கடற்கண்ணிவடிகளை அகற்ற கப்பல்கள் பிரித்தானியா மற்ற ஐரோப்பிய கப்பல்களை உடனடியாக வருமாறு கூறியிருக்கின்றார். ஆனால் அங்கு இருந்த 3 விமானம் தாங்கி கப்பல்களில் ஒரு விமானம் தாங்கி கப்பல் USS ஜெராட் ஃபோர்ட் வந்து அங்கிருந்து போய்விட்டது. அது திருத்த வேலைகளுக்காக போய்விட்டது. இப்போது அதற்கு ரீப்ளேஸ்மெண்டாக ஜோர்ஜ் புஷ் கப்பல் வருகின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவ்வளவு இருக்கும் போது கடற்படையை, ஈரான் கடற்படையை அழித்ததாக கூறுகிறார்களே தவிர, ஈரான் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையோ அல்லது ஏவுகணைகளின் தாக்குதல்களையோ கடற்கண்ணிவடிகளையோ அதுகள் வந்து சமச்சீரற்ற ஒரு போர் முறை. அப்ப இவற்றை அமெரிக்காவால் முடக்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்று சொல்றது, ட்ரம்பை பொறுத்தவரை அவர் அப்படித்தான் சொல்லுவார்.
அதான் எல்லோரும் அதைத்தான் இஸ்ரேலின் ஒரு அமைச்சர் இன்றைக்கு கூறியிருக்கிறார் தனது ட்விட்டர் தளத்தில். ட்ரம்பை சொல்லி இருக்கிறார், நீ சுடுவன் என்று சொல்லாத, சுடுறா நீ சுட்டுட்டு போன்னு அப்படித்தான் போட்டிருக்கார். இப்ப நீங்கள் ஹார்முஸ் நீரையை மூட முடியுமா என்று ஒரு பெரிய கேள்வி கேட்கிறீர்கள். உண்மை, சரியான ஒரு கேள்வியாக இருக்கின்ற நேரத்தில் இப்ப கடந்த 43 நாட்களாக ஹார்முஸ் நீரிணையினூடாக கப்பல் பயணம் தடைப்பட்டிருக்கின்றது. கப்பல் பயணம் தடைப்பட்டால் எண்ணெய் விநியோகிக்க முடியாது. இப்போ உலக எண்ணெய் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிலைமை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதை எவ்வாறு கையாள போகிறார்கள்? இதுவரையிலும் நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் பிரித்தானியாவையோ இந்த போர் நிறுத்தம் வந்தது, பங்கு சந்தையில எண்ணெய் விலை குறைஞ்சது, 100க்கு கீழே போட்டது, 95க்கு போட்டது, 90க்கு போட்டது, 98க்கு போட்டது எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இங்கே தொடர்ச்சியா நீங்கள் பெட்ரோல் செட்டுகளை பார்த்தீர்கள் என்றால் எண்ணெய் விலை ஏறிக்கொண்டேதான் போகிறது. இந்த எங்களை பக்கத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டீசல் விலை இப்போது ஒரு லிட்டர் வந்து 2 பவுனாக உயர்ந்திருக்கின்றது. அதில் குறையவில்லை. அது இப்போதைக்கு குறைய போவதும் இல்லை. இன்னும் இந்த வாரமும் முடியுமாக இருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்குள்ள நாங்கள் போக வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. பல பெட்ரோல் நிறுவனங்கள், பெட்ரோல் ஸ்டேஷன்களில் எரிபொருட்கள் இல்லாத நிலையும் ஏற்படலாம். நாங்கள் காலையில் பேசியிருந்தோம், இந்த அயர்லாந்துல ஏன் ஹெர்குல்ஸ் விமானத்தை ஒருவர் ஏறி உடைத்தார் என்றதுக்கு காரணம் இப்போதும் வந்த செய்திகள் திருப்பி வந்திருக்கிறது. இன்று அயர்லாந்துல வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த எண்ணெய் விலைக்காக கிட்டத்தட்ட அந்த ஃபியூவல் விலை வந்து எண்ணெய் விலை வந்து 20% உயர்ந்திருக்கிறது. விவசாயிகளால் விவசாயம் செய்ய முடியாது. டீசல் விலையும் அவ்வளவுக்கு உயர்ந்திருக்கிறது. 500, அதாவது அயர்லாந்து முழுக்க இருக்கிற 1200 பெட்ரோல் நிலையங்களில் 500 நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால பெட்ரோல் தட்டுப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது 500 நிலையங்களில். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு விவசாயிகள் கடும் போராட்டத்தை இன்றும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல 14ஆம் தேதி பிரித்தானியாவிலும் விவசாயிகள் இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூட அந்த செய்தித்தாள் தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருப்பது போல தெரிகிறது. என்னென்று சொன்னால் ஏமனின் ஹூதிஸ் அமைப்பினர் வந்து இந்த பப் அல் மண்டேப் என்ற பகுதி, செங்கடலில் இருக்கின்ற பகுதியில் இன்று கிட்டத்தட்ட அவர்களின் துறைமுகத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கப்பலை விசைப்படகில் சென்று மறைத்திருக்கிறார்கள். விசைப்படகில் 12 பேர் இருந்ததாகவும் அவர்களில் 6 பேர் தன்னியங்கி துப்பாக்கிகளை வைத்திருந்ததாகவும் கப்பலை நிறுத்த சொல்லி சொன்னதாகவும் கப்பல் பிளேயர்ஸை நிறுத்த மறுத்ததுடன் பிளேயர்ஸை மேலே வானத்தை நோக்கி சுட்டதால் அவர்கள் திரும்பி விட்டதாக இந்த UKMTO என்ற கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பு வந்து இன்று தெரிவித்திருக்கின்றது. அப்ப செங்கடலும் மூடப்படுமாக இருந்தால் தற்போதைய நிலையை மேலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு கொண்டு போகும் என்றுதான் கூறப்படுகிறது. இப்ப இந்தியாவில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவில கவர்மெண்ட் இப்போது அங்கு விவசாயிகள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாக அல் ஜசீராவும் ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டிருக்கிறது, ரஷ்யா டுடேயும் ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டிருக்கின்றது. இப்போது இந்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு மானியமாக, அதாவது இந்த விவசாயத்தை தக்க வைக்க வேண்டும் அல்லது ஃபார்மர்ஸை தக்க வைக்க வேண்டும் என்றதுக்காக $565 மில்லியன் மானியத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது. எல்லாம் இது அரசாங்கத்தின் நிதியில் தான் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது பொருளாதாரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல பாகிஸ்தான் 2 சூப்பர் டேங்கர்ஸ் என்று சொல்ற 2 டேங்கர்ஸ் இந்த ஹார்முஸ் நீரிணையினூடாக வெளிவர முற்பட்டதாகவும் அதனை ஈரானிய கடற்படையினர் திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் இப்போது ப்ளூம்பர்க் தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு 60 மில்லியன் மெட்ரிக் டன் உரம் வந்து இறக்குமதி செய்யப்படுவது அல்ல இந்தியாவில, மற்றது உள்ளூர் உற்பத்தியும். ஆனால் இந்த எரிபொருள் விநியோகத்தால் உரமும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கின்றது. விவசாயிகள் இந்த சீசனை தவறவிட்டால் பிறகு அவர்கள் அடுத்த சீசன் வரையும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது. இங்கேயும் அப்படித்தான், ஸ்பிரிங்ல தான் அவர்கள் விவசாயத்தை ஆரம்பிப்பது என்று உலகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பாரிய ஒரு சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள
ஊடகம் ஃபாக்ஸ் நியூஸுக்கு செவி கொடுக்கும் பொழுது என்னால் ஈரானை ஒரு நாளில் வீழ்த்திவிட முடியும் என்று கூறியிருக்கின்றார். அதை கூறிவிட்டு சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது எண்ணெய் வராது பெரிய ஒரு சிக்கல் கண்டதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக கூறும் பொழுது, பிரித்தானியாவும் மற்றும் சில நாடுகளும் இந்த கன்னிவடி அகற்றும் கடற்படையை அங்கே அனுப்ப போவதாக கூறுகிறார்கள். இது சாத்தியமா? ஈரான் அனுமதிக்குமா? ஈரான் தெளிவாக கூறிவிட்டது, எந்த ஒரு நடவடிக்கையையும் தான் படைபலம் கொண்டு எதிர்ப்பேன் என்று கூறியிருக்கின்றது. நாங்கள் முதலே பேசியிருந்தோம், நான் இந்த எவ்வளவு சாத்தியம் இந்த இவர்கள் இந்த கன்னிவடி அகற்றுவதோ அல்லது ஈரான் அனுமதி இல்லாமல் ஹார்முஸை திறப்பதோ எவ்வளவு சாத்தியமற்றது என்பதை கூறியிருந்தேன். பிரித்தானியா 30 நாடுகளை இப்போது பேசி வருவதாக கூறியிருக்கிறது. ஆனால் அது இவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போது ஆனால் பல நாடுகள் இப்போது ஈரானுடன் ஒட்டுறவாட முற்பட்டு நிற்கின்றன. இத்தாலியின் அதிபர் மெலோனி ஈரானுக்கு அடுத்த மாதம் ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்ப நீங்கள் கேட்டது போல ஒரு நாளைக்கு ட்ரம்ப் இந்த ஈரானை வீழ்த்தி விடுவேன் அது போட்டிருக்க, இல்லை ஒரு நாள் இல்லை, ஒரு மனத்தியாலம். இதுக்கு நாங்கள் என்னத்தை சொல்றது தெரியும். ஏன்னா ஏற்கனவே 40 நாள் என்ன நடந்ததுன்றதை இந்த உலகம் உன்னிப்பா பார்த்து கொண்டுதான் இருக்குது. அப்ப ட்ரம்புக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில் நியூயார்க் டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறது. உலகம் ஒரு புதிய உலக போர் காலத்துக்கு நுழைகிறது என்று அதற்கு தலைப்பிட்டு இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஈரான் போர் ஒரு புதிய உலக போரின் தொடக்கத்தை குறிக்கின்றது. இதில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் முன்னெப்போதும் இல்லாத ஒருங்கிணைப்புடன் வாஷிங்டனுக்கு எதிராக ஒரு முழுமையான தேவி உத்தியை கையாளுகின்றன. ஹார்முஸ் நீரிணை மீதான நெருக்கடியில் ராஜதந்திரத்தின் தோல்வியும் உக்ரைனில் தொடரும் தேக்க நிலையும் அமெரிக்காவையும் அதன் பாரம்பரிய இராணுவ கருவிகளையும் கொண்டு சர்வதேச பாதுகாப்பை இனி உறுதி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளியுள்ளது என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஈரானுடனான போரின் போது அமெரிக்கா ஏவுகணை கிடங்குகள் வெற்றியதுடன் உக்ரைன் மற்றும் தாய்வானில் மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு திறனை அது கணிசமாக பலவீனப்படுத்தியுள்ளது. ஒரே நேரத்தில் பல போர்களை நடத்துவதற்கு அமெரிக்காவின் தொழில்துறை திறன் இனி போதுமானதாக இல்லை. இப்போது இந்த உலக போரில் ஒரு குறிப்பிட்ட போர்க்களத்தில் மட்டும் அரங்கேறவில்லை, மாறாக பொருட்களின் விநியோக சங்கிலியிலும் வால் ஸ்ட்ரீட்டில் உள்ள எரிவாயு விலைகளிலும் மற்றும் இரகசியமான இராணுவ தொழில்நுட்ப கூட்டணியிலும் அரங்கேறி வருகிறது என்று அது கூறியிருக்கின்றது. அதாவது இனிமேல் அமெரிக்காவை நம்பி பிரயோசனம் இல்லை என்ற நிலைக்கு கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கூட வந்திருப்பதாகவும், அது கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இல்ல, மேற்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், ஆசிய நாடுகளாக இருக்கலாம், பல நாடுகளுக்கு அது விரிவடைந்திருப்பதாக இந்த நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கு. நிறைவாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் பல நாடுகள் கவலை தெரிவித்திருக்கின்றன கூறினீர்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், காசாவில் இஸ்ரேல் நடத்திய அந்த கொடூர கொலைகளை, எத்தனை குழந்தைகளை கொன்றொழித்தார்கள். அதே போல் இப்பொழுது லெபனானிலும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது இந்த உலக நாடுகள், மேற்கத்திய நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது நம்பவே முடியாமல் இருக்கிறது. ஏன் நீங்கள் கூறுவீர்கள் பல நாடுகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை என்றதை கூறுவீர்களா? நல்ல கேள்விதான். என்னென்று சொன்னால், அதாவது இதை நான் வேறொருவரிடம் பேசியிருந்தேன். இந்த போர் ஈரான் ஒன்றை கேட்டிருந்தது, லெபனானில் இருக்கின்ற லெபனான் போர், அதுவும் ஒரு முக்கிய காரணம் இந்த போரின் முறிவுக்கு. லெபனானில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரும்படி அதை செய்ய முடியவில்லை. அமெரிக்காவும் அதில் பின்வாங்கிவிட்டது. இந்த உலக நாடுகள் நீங்கள் அதையாவது நிறுத்தி இருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் நிறுத்தாமல் ஈரானை நிறுத்து என்று சொல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இப்போது துருக்கியின் அதிபர் ரஜீப் எடோகன் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இஸ்ரேலுக்கு எதிராக தான் தாக்குதலை ஆரம்பிக்க போவதார். எனக்கே அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர்தான் இஸ்ரேலுக்கு பெருமளவான எரிவாயுவை வழங்கி கொண்டிருக்கிறார். ஏனென்று பார்த்தால் நடத்துவோம் என்று கூறுகிறேன். ஏனென்றால் லிபியாவிலும் மற்றது ஹரபாக் என்றது இந்த அசர்பைசானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையில எல்லா பகுதியில நடைபெற்ற போர் நீங்கள் பார்க்கலாம். நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர் அந்த போரிலும் துருக்கி பங்கேற்றதாகவும், லெபனானில் இவ்வாறு தொடர்ச்சியாக மக்கள் கொல்லப்படுவதை தாங்கள் இனிமேலும் பார்த்துக் கொள்ள முடியாது, எனவே இஸ்ரேலை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையை துருக்கி ஆரம்பிக்கும் என்று கூறியிருக்கிறார். சரி, இப்ப நீங்கள் என்னென்று சொன்னால்,
ஒரு இஸ்ரேலுக்காக இஸ்ரேல் போரை செய்து கொண்டிருக்கிறது. அந்த போர் தேவையா தேவையில்லையா, அதுல உணவு மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த போர் இந்த ஹார்மோஸ் நீரிணை வரையும் எதிரொலிக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை இந்த உலகம் வரையும் எதிரொலிக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, இந்த இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்காக இவ்வளவு உலக மக்களும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா? உணவு மக்களும் பட்டினியால் சாக வேண்டுமா? நெத்தனியாவோ சொல்வாரு இஸ்ரேல் சூப்பர் நேஷனா வரணும், நீங்கள் சூப்பர் நேஷனா வரணும் என்றதுக்காக நாங்கள் இவ்வளவு பேர் காசு செலவழி, அத்தனை எரிபொருட்கள் விலையேற்றம், உணவுப் பொருட்கள் விலையேற்றம், உலகம் துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு சிறிய நாட்டுக்காக. அப்ப நீங்கள் சொன்னது போல இதை அவர்கள் இந்த துன்பத்துக்குரிய காரணம், அயர்லாந்துல பிளேனை உடைச்சார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு துன்பம் வரும்போது அவர்கள் இப்போது விளங்குகிறது. எல்லோரும் தான் பே பண்ணி கொண்டிருக்கிறோம், எல்லாரும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் அப்ப இனி உலகம்தான் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் ஒரே அடியாக ஈரானை கையை காட்டுவது விடுத்து விட்டு எங்கு பிழை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் இதுக்கான தீர்வு இலகுவானது. ஈரான் கூறுகின்ற எந்த காரணமும் எந்த ஒரு நிபந்தனையும் நிறைவேற்ற முடியாதது இல்லை. உங்களால் நிறைவேற்ற கூடாது என்று இருக்கிறீர்கள். அப்ப இதற்கான விளைவு உங்கள் பக்கம்தான் இருக்கிறது. அதுவும் அவர்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும். இவர்கள் என்ன வச்சிருக்கலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, விரும்புகின்றவர்களுக்கு அவற்றை எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக என்ன உலகம் என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். நன்றி அரசுகளை இன்றும் கூட தகவல்களை திரட்டி உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.